சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஒரு பிரியாணி கடையில் காதலர் தினமான இன்று முரட்டு சிங்கிள்ஸ்களுக்கு இலவச பிரியாணி வழங்கப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஜெயச்சந்திரனிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயச்சந்திரன். முரட்டு சிங்கிள்ஸ்களுக்கு இலவச பிரியாணி என்பது குறித்து பார்ப்பதற்கு முன்னால் முரட்டு சிங்கிள் என்றால் என்ன என்பதை விளக்க முடியுமா ஜெயச்சந்திரன்? காதலர் தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் காதலர் தினத்தன்று கூட நான் முரட்டு சிங்கிளாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்களுக்கு என்ன கொண்டாட்டம் இருக்கிறது அப்படின்னு சிட்டி ஃபுல்லாக நிறைய ஒரு தேடல் இருக்கு. சமூக வலைதளங்கள் அதிகமாகிட்டு இருக்க இந்த காலத்தில் காதலிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் தங்களை முரட்டு சிங்கிள்னு சொல்லி சமூக வலைதளங்களில் அடையாளப்படுத்திக்கிறத ஒரு ட்ரெண்டாகவே மாறிக்கிட்டு இருக்கு. சமீப காலங்களில் 90s கிட்ஸ் ரூமர் மாதிரியான ஒரு சில ஹேஷ்டாக்ஸ் தொடர்ச்சியாக இளைஞர்களால் தொடர்ந்து பகிரப்பட்டு வருகிறது. அந்த ஹேஷ்டாகை போட்டு தங்களுடைய புகைப்படங்களை பகிர்வது, தங்களுடைய கருத்துக்களை பகிர்வது என்று தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலமாகவே இந்த காதலர் தினத்தையொட்டி சிங்கிள்ஸ் தரப்பிலிருந்து ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய மதராசி பிரியாணி அப்படிங்கிற ஒரு பிரியாணி கடையில் மொரட்டு சிங்கிள்களுக்கு மட்டும் இலவசமாக பிரியாணி வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. அந்த அறிவிப்பு சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டுச்சு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் இந்த தகவலை பார்த்துட்டு நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. நீங்கள் கேட்டிருந்த அந்த மொரட்டு சிங்கிள் அப்படின்னா என்னன்னா, காதலர் தினத்தன்று காதலிக்காமல் இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே சிங்கிளாக இருப்பேன், சிங்கிள் தான் கெத்து அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் மட்டும் இல்லாமல் தங்களுடைய நட்பு வட்டாரத்திலையும் குறிப்பாக கல்லூரி இளைஞர்கள், வேலைக்கு போகிற இளைஞர்கள் கூட அதிகமாக நான் முரட்டு சிங்கிள்னு சொல்லி அதை கெத்தாக சொல்கிறத பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட சிங்கிள்ஸ்க்காகத்தான் பிரியாணியை இன்னைக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. எங்களுக்கு பிரியாணி லவ் மட்டுமே போதும், மற்ற லவ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த பிரியாணி கடையில் இலவச பிரியாணி கொடுக்கப்படுது. பிரியாணியை கண்டிப்பாக சாப்பிட்டே தீரணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இளைஞர்கள் இங்கே தொடர்ச்சியாக வராங்க. அதிகமான அளவில் கல்லூரி மாணவர்கள் இங்கே வரதை நம்மளால பார்க்க முடியுது. ஜெயச்சந்திரன், காதலர் தினமான இன்று இது போன்ற வித்தியாசமான அறிவிப்பை அறிவிக்க ஹோட்டல் நிர்வாகம் என்ன சொல்றாங்க? ஹோட்டல் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த கடையை டிசைன் பண்ணியிருக்கிறது இன்ஜினியர்ஸ் ரிலேட்டடான ஒரு தீமோட இந்த ஹோட்டலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே காதலர்களுக்கான சிறப்பு ஆஃபர்கள் வழங்கப்படுது. அவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக உணவு பிரியர்களுக்கு என்று நிறைய சென்னை நகரம் முழுக்க இருக்கக்கூடிய உணவகங்களில் நிறையவே பண்ணியிருக்காங்க. ஆனால் காதலர் தினத்தன்னைக்கு காதலிக்காம சிங்கிளாவே இருக்கிறவங்களுக்காக நம்ம எதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த ஒரு ஐடியாவை பிளான் பண்ணதா சொல்றாரு. நம்ம கூட இந்த ஹோட்டலோட ஓனர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? குறிப்பா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மொரட்டு சிங்கிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க? சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா February 14 அப்போ லவ்வர்ஸ் ரோஸ் கொடுப்பாங்க, 2 பேர் சேர்ந்து போவாங்க. ஸோ இதுக்காகவே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த நாள் இவ்வளோ ஸ்பெஷலாக அவங்களுக்கு கொண்டாடும் போது அந்த டைமில் இருக்கிற அந்த சிங்கிள்ஸ், அதாவது சொல்ல போகிற முரட்ட சிங்கிள்ஸ், அவங்க ரொம்ப தனியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணணும்னு தெரில. இன்றைக்கி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கவுங்க லவ்வர்ஸோடையோ ஒய்ஃபோடையோ போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு தோணுச்சு, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க இன்றைக்கலாம். ஸோ அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஃபிகராக பிரியாணியா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். அவங்க ஸோ இந்த ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணோம், யோசித்தோம், சரி பண்ணி பார்க்கலான்னு பண்ணோம். பட் நாங்கள் எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸோட ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த இடத்துல. அது கொஞ்சம் நல்லா போயிட்டே இருக்குது. ஸோ சிங்கிள்ஸ்க்காக பிரியாணி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. ஸோ வருஷம் நீ அடுத்த நாளாக பண்ண முடியும். அவங்கள லவ்வர்ஸ் எங்கேஜ் ஆன மாதிரி சிங்கிள்ஸ் எங்கேஜ் பண்ணணும், எப்படியாவது நம்ம ஒரு 2 hours எங்கேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் பிரியாணி. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கனால நம்மளுக்கு இன்னும் 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. கேளம்பாக்கம்னு ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கேயும் இந்த டைமில் ஃப்ரீயாக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ நார்த்தில் அங்கே கொடுக்குறாங்க, சவுத்தில் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ மதராசி பிரியாணியில் இங்கே ஆழ்வார்பேட்டையில் மட்டும் இல்லாமல் கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரியாணி ஷாப்லேயும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. மொரட்டு சிங்கிளாக இங்கே ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரோட ஃபீல் என்ன? வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, மொரட்டு சிங்கிளாக பிரியாணி சாப்பிட வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பொதுவாக வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு கப்பிள்ஸ் வாக்கின் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கப்பிள்ஸை தான் என்கேஜ் பண்ணுறதுக்காக நிறையா ஷாப்ஸ் எல்லாம் ஆஃபர் கொடுப்பாங்க. பட் இந்த டைம் ஏன்னா இன்றைக்கி சிங்கிள்ஸ் வேறு எங்கேயும் போக முடியாது. சும்மா ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு வெறுப்பாகி போய் எல்லோரும் வீட்டுக்குள்ள உட்காந்துருப்போம். ஸோ மெட்ராசி பிரியாணி எங்களை இன்றைக்கி என்கேஜ் பண்ணி பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபீல் பண்ணுறத விட இன்றைக்கி நாங்களும் ஜாலியாக இருக்கோம். அது கிட்டத்தட்ட கப்பிள்ஸோட நாங்கள் தான் இன்றைக்கி கெத்தாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு மெட்ராசி பிரியாணி. மட்ராசி பிரியாணியில் பிரியாணி சாப்பிட்டதுனால வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு காதலர்கள்லாம் வெத்து, சிங்கிள்ஸ் தான் கெத்து அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முரட்டு சிங்கிள்ஸ்க்காக இலவசமாக பிரியாணி ஆழ்வார்பேட்டையில் இருக்க ஒரு ஹோட்டலில் வழங்கப்படுகிறது. அதை பற்றி கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஜெயச்சந்திரன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.